மனைவிமாரிடத்திலே பிரச்சனை வருகிறது என்றால் அது இயல்புதான். வராமல் எந்த ஒரு குடும்பமும் இருக்காது. கணவன் மனைவி இடத்துல பிரச்சனை வராம எந்த ஒரு குடும்பமும் இருக்காது. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் வந்துதான் இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது. வருகின்ற பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. நம்மாக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா அவனாக்கள் அவ்வளவுட்டையும் போய் சொல்லிடுவார், இவர் அவ்வளவுட்டையும் போய் சொல்லிடுவார். இப்ப ஊரெல்லாம் பிரச்சனை தெரிந்துவிடும். இதுக்கு பின்னால என்ன சொல்லுவாங்க, இனி சேர்ந்து வாழல, ஊருக்கே நம்மளோட பிரச்சனை தெரிஞ்சு வைத்து இதுக்கு பின்னால நாங்க எங்க சேர்ந்து வாழ்ற, இது வாழ்க்கையா ஆகுமா, போலி வாழ்க்கையா பேய்த்திரும் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் பிரச்சனை வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக இந்த சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் என்று பெயர் பெற்ற அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சமாதான பேச்சுவார்த்தைக்காக அழைக்கட்டுமா? இல்லை இல்லை, அவர் உங்களுக்கு சார்பாக பேசி விடுவார். சரி. உமர் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கட்டுமா? இல்ல, அவர் வீரன். அப்ப உங்க வாப்பாவை கூப்பிடட்டுமா, அபூபக்கரை கூப்பிடட்டுமா? வாப்பா கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. பாப்பாவை கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சமாதானத்துக்காக கூப்பிடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள் எப்படி வாழ்க்கை என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, நம்ம பிரச்சனையை நீங்க சொல்ல போறீங்களா இல்ல நான் சொல்லவே? பிரச்சனை என்னன்னு வாப்பாட சொல்லணுமே, சொன்னதானே பிரச்சனை தீர்வு சொல்லலாம். பிரச்சனை எடுத்து வைப்பது யார், நானா அல்லது நீங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் மிக மேன்மையானவர், எந்த இடத்தில் அவர்களை நாம் முற்படுத்த வேண்டும் என்பது தெரியும். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் சொல்லுங்கள். ஆனால் அவர்களை தெரியாமல் அவருடைய வாயினால் ஒரு வார்த்தை வருகிறது, நீங்கள் தான் சொல்ல வேண்டும், ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும், உண்மையை பேச வேண்டும் என்ற வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய மனதை மிக கடுமையாக ஆழ்த்திவிட்டது. அவர்களால் தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உன்னை பேச சொல்கிறாயா என்று அடிக்க வருகிறார்கள். அடிக்க வந்தவுடனே இவ ஓடி அந்த ஆறுட்ட மறைகிறா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மறைகிறார்கள். ரசூலுல்லாஹ் பிடிச்சிங்க அடிக்காதன்னு சொல்லி மாமா மருமான கடையில பிரச்சனை, இந்த பிரச்சனை அங்க முடிகிறது. இதோட அந்த பிரச்சனை என்னென்ன சொல்லப்படல, அவ்வளவு ஒத்துமை ஆயிட்டாங்க. விளங்கிட்டா? அப்ப இந்த அளவுக்கு நம்மண்டா என்ன சொல்லுவோம், பிரச்சனை மாமாக்காரன் மாலு கூட்டுக்கொட்டு நல்லா இங்க புடிச்சு கொடுப்போம் முன்னுக்கு. நம்மண்டா விளங்கிச்சா? நம்மண்டா என்ன செய்வோம், பாப்பாக்காரன் அடிக்க வந்த உடனே இங்களை வாங்க மாமா நான் நல்லா புடிச்சு தரேன்னு சொல்லி மகளை என்ன செய்ய பொண்டாட்டியே புடிச்சு கொடுப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்க வேண்டும், இவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பது அல்ல, பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதால் எதிர்பார்க்கிறார்கள். நம்ம இடத்தில் அந்த நோக்கம் அல்ல. பிரச்சனைக்கு தீர்வு காணுவது இரண்டாவது, முதலாவது இவளுக்கு ஒரு கணக்கு பார்க்கணும். இவளை என்ன செய்யணும், இவளை மட்டம் தட்டணும். குடும்பத்தில் ஆம்பளையாக ஆகிவிட்டால் இதனால இவளை ஒரு பொம்பளையாகத்தான் வைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது.